அதாவது எதை வச்சு அரசியல் பண்றதுன்னு தெரியாம இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பழனியில அப்படி ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் 100 கோடி ரூபாய்க்கு வேல்யூ இருக்குன்றதே எனக்கு இந்த கேஸுக்கு அப்புறம் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் தெரிய வந்த உடனே ஏப்ரல் நீங்க அந்த லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே அந்த லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜூலை 7ஆம் தேதி நடந்திருக்குது. ஆனா ஜூன் 30 அதுக்கு எதிர்த்து அப்பீல் போனது HRNC இருந்து தான் அப்பீல் போயிருக்கிறோம். அதே போல அந்த அப்பீல்ல தான் திரும்ப அந்த லேண்டை நம்ம கோர்ட்ல ஆர்டர் வாங்கி நம்ம மீட்டிருக்கிறோம். அதே போல சிபிசிஐடி வழக்க நான் தான் முதலமைச்சர்கிட்ட சொல்லி இதை உடனடியாக சிபிசிஐடி வழக்காக மாற்றி விசாரிக்க வேண்டும். இதை விசாரிச்சு உண்மையான குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்படணும் சொல்லி கேட்ட உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி சிபிசிஐடியில பிரிலிமினரி விசாரணை எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதற்கான அறிக்கையும் அவங்க விரைவில் தாக்கல் பண்ணுவாங்க. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்படும். இது அரசியல் நோக்கத்தோட என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா என் மேல பழிய போட்டுட்டு இருக்காங்க. என்னுடைய உறவினர் இதை செஞ்சுட்டாங்க, நான் தான் இதுக்குள்ள இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச எனக்கு அப்படி ஒரு லேண்ட் இருக்கிறது இந்த கேஸுக்கு அப்புறம் தான் தெரியும் ஃபர்ஸ்ட். அண்ட் இது அவங்க அரசியலுக்காக ரெகுலரா பண்றதுதான். ஏன்னா எதை வச்சு அரசியல் பண்றதுன்னு தெரியாதவங்க எதை கிடைச்சாலும் அரசியல் பண்ணுவாங்க. சோ அந்த அரசியல் வேலைகள்லாம்